அலோபதியில இருக்கிற மாரி ஆயுர்வேதத்துக்கு பெரிய ஃபண்டிங் கிடையாது. ஆயுர்வேதிக் ரிசர்ச்ல ஃபண்டிங் கிடையாது. அதனால வந்து ரிசர்ச் நெறைய விஷயங்கள் பண்ணப்படல. அதனால சில டாக்டர்ஸ் வந்து தே ஃபீல் ஓகே ரிசர்ச் பண்ணப்படல. இது உண்மை. இது இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்ட்டு நெறைய பேர் சோசியல் மீடியால வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு டாக்டரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். நெறைய ஸ்கின் இஷ்யூஸ், ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்டரி ஆர் அவங்களோட ஃபுட் ஹிஸ்டரிய பத்தி கேட்கும்போது, அவங்க சொல்றது என்னன்னா, இது மாரி நான் வந்து இந்த ஸ்மூதி சாப்பிடுவேங்க. அந்த ஸ்மூதி சாப்பிட்டு சா ச ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த ஆக்னி எல்லாம் வருது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த அலர்ஜி வந்து இந்த ஸ்மூதிக்கு வி கேன் ரிலேட் டு இட். அதே மாரி நெறைய தயிர் சாதத்தோட நான்வெஜ் முட்டை சேர்த்து சாப்பிடுறது, நான்வெஜ் சேர்த்து சாப்பிடுறது. அதனால வந்து ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கிறதால, அதனால உங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வருதுன்றது கிளினிக்கலா நான் பார்த்துருக்கேன். ஆம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் இன்சைட்டா நான் நினைக்கிறது என்னன்னா, உங்களுக்கு டைஜஷன் கம்மியா இருக்கும்போது, நீங்க வந்து 2 விதமான புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா, அந்த புரோட்டீன் உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது.